ஹே யார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது ஒரு புது டாபிக் வந்து பேச போகிறோம். இந்த டாபிக் வந்துட்டு எவ்ரி ஒன் கேன் ரிலேட். பிகாஸ் வந்துட்டு எல்லா வாழ்க்கையும் நடக்கிற ஒரு டெய்லி விஷயம் தான். பட் நம்ம பெருசாக வந்து பேச மாட்டோம், இல்லைனா வந்து மற்றவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டோம். பட் இட்ஸ் சம்திங் விச் ஹேப்பன்ஸ் யூஸ்வல் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். அதை தான் பேச போகிறோம். அண்ட் ஐம் ப்ரிட்டி எக்ஸைட்டட் அபௌட் தி டாபிக். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So today's video is gonna be secrets no one talks about. So இன்னைக்கு இந்த வீடியோவில் I have taken common 5 விஷயங்கள் which happens in everyone's life but no one speaks about. இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா secrets about school friendship. ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், பட் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் ஆல்சோ. இதே நிறைய பேர்த்து கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸ்கூலில் வந்துட்டு கண்டிப்பாக இவங்க நம்ம ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு அசம்ஷன் வச்சுருப்போம். அண்ட் கொஞ்சம் வந்து ரொம்பவே க்ளோஸாகவும் பழகுவோம். பட் அட் அ ரேண்டம் சுச்சுவேஷன் நம்ம விட்டு அவங்க போயிடுவாங்க, ப்ளஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய கேஸ் நடக்கும். அப்போது வி ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி பேட். அஃப்கோர்ஸ் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணோம். பிகாஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க போகிறது கிடையாது. இட்ஸ் அ நியூ என்வரன்மெண்ட் அண்ட் யூ கைஸ் ஹேவ் டு கோ இன்ட்ராக்ட் அண்ட் ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு யாருமே கிடைக்கல அப்படின்னா இட்ஸ் ரியலி சேட் திங் எவர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம சும்மா பார்த்துத்தவங்க கூட பழகிறோம் அப்படின்னா தேர் நாட் ஏ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஆல். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு குரூப் கூட போய் மிங்கிள் ஆகிறோம் அப்படின்னா வி ஜஸ்ட் கோ மிங்கிள். பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ, வி ஆர் நாட் ஸோ அட்டாச் வித் த குரூப். பட் ஸ்டில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நேம் சேக்கு இல்லை காட் சேக்கு வி வாண்ட் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். பட் ஆர் வி ஹாப்பி தேர்? நோ, வி ஆர் நாட். இன்னொரு முக்கியமான விஷயம், சும்மா உட்காந்து பிரேக் டைமில் பேசுறது ஒரு குரூப் சாட் பண்ணுறது மட்டுமே வந்துட்டு ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸை கொண்டு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் எஸ், இட் வில் பி அ டெம்பரரி ஒன் பட் நாட் அ பர்மனெண்ட் ஒன். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, சில குரூப்பில் வந்துட்டு ஆட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது 3 பேர் இருப்பாங்க, இல்லை 5 பேர் இருப்பாங்க, 7 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் வில் ஃபீல் லெஃப்ட் அவுட் அண்ட் அது நம்மள தான் இருப்போம். நானே வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இல்லை 4th படிக்கும் போது எல்லாமே வந்துட்டு எனக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக். எனக்கு இது வந்து ஸ்கூல் டைம்ஸில் ஒரு பெரிய நைட் மேராகவே இருக்கும். பிகாஸ் வந்துட்டு வி டோன்ட் ஹேவ் எனி ஒன் டு ஷேர் அவர் தாட்ஸ் ரியலி. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ஒரு 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையிலேருந்து என்ன மாதிரி பெருசாக தடுமாடு மாதிரி வளர்ந்துருக்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க வரைக்குமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு காமன் விஷயம். பட் நோ ஒன் ஸ்பீக்ஸ் அபவுட். ஈவன் நம்மளே வந்து பெருசாக பேசிக்க மாட்டோம் அதை பற்றி. பட் we do think about that and சில பேர் ஓவர் திங்க் கூட பண்ணுவாங்க. அண்ட் நவ் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். இது வந்துட்டு இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யூ நோ வாட்? சீக்ரெட்ஸ் அபவுட் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாமே உண்மைன்னு கேட்டால் 100% நோ. ஃபியூ ஆர் ரியல் அண்ட் ஃபியூ ஆர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம்காக பண்ணுற விஷயம் வச்சுக்கோங்களேன். அண்ட் சோஷியல் மீடியான்னு பொறுத்தவரை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு வேணுமெனே கண்டென்ட்காக இல்லை ப்ரமோஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுற ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ். அண்ட் இவங்க அந்த டாப்பிக்கில் வரப்போகிறதே கிடையாது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் நம்மள மாதிரி ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் மேட்ஸ் இவங்களாமே வந்துட்டு சும்மா ஒரு பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க ஜஸ்ட் டு போஸ்ட் ஏ ரேண்டம் ஸ்டோரி அண்ட் சேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டா மற்றவங்க கூட. இந்த மாதிரி கோலோட ஸ்னாப் யூஸ் பண்ணுறவங்க ஆர்எல்ஸ் வந்துட்டு இன்ஸ்டா யூஸ் பண்ணுறவங்க இவங்களாமே வந்துட்டு போடுற கான்டென்ட் இஸ் நாட் சம்திங் ஸோ சிம்பிள். நீங்களும் வந்து இந்த மாதிரி கொண்ட இன்ஸ்டா யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஐம் நாட் ரீடிங் மைண்ட். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேண்டமாக வந்துட்டு ஒரு பிக் எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க. பார்க்குறவங்களும் வந்து ஓகே சும்மா போஸ்ட் பண்ணி நினச்சிப்பாங்க. பட் தெர் இஸ் சம்திங் இன்ஸ் தட் யூ நோ வாட்? போஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் தே வில் பி ஹேவிங் அ டார்கெட் பர்சன். இவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் முக்கியமாக அந்த போஸ்ட்டே போட்டிருப்பாங்க. அண்ட் அவங்க பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத எடுத்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இஃப் இட் ஆல் இன்கேஸ் அவங்க டார்கெட் பர்சன் வந்து அதை பார்க்கல அப்படின்னா they pretend like they don't care. ஓகே பார்க்கலாம் என்ன, இவன் பார்த்தா என்ன பார்க்கட்டினா, இவன் பார்த்தா என்ன பார்க்கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு they pretend as they don't care. பட் டு பி ஆனஸ்ட் இன்சைட் ஹார்ட் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். லைக் ஏன் பார்க்கல, எதுக்கு பார்க்கல, பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு அந்த தாட் ஓடிட்டே இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இட் மே ஈவன் கோ ஓவர் திங்கிங். அதே மாதிரி அவங்க போடுற ஒரு போஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணல, நல்ல வியூஸ் வரல, இல்லைனா அந்த டார்கெட் பர்சன் பார்க்கல அப்படின்னா they don't even think and they immediately delete the post even. என்ன டார்கெட் பர்சன் தான் பார்க்கவே இல்லையே. அதே மாதிரி இதை பற்றி ஐ ஹாவ் டு ஸ்பீக். யூ நோ வாட்? சில ரேண்டமாக பர்சன்ஸ்லாம் வந்துட்டு சும்மா ஒரு பிக்சர் போடுவாங்க அண்ட் there is a tagline called as just posted randomly. ஆனால் பார்த்தா ஃபாண்ட் நல்லா தான் இருக்கும், எல்லாமே அழகழகாக போட்டிருப்பாங்க. ஈவன் their pic looks pretty good. கேட்டால் posted randomly. ஆனால் அந்த ஒரு ரேண்டமாக போஸ்ட் பண்ணுற அந்த ஸ்டோரியோ ஆர் வாட் எவர் இட் இஸ் அந்த பிக்கை கூட அவங்க வந்து தேடி அட்லீஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட் போடுறதுக்கு தேவோட டேக்கன்
30 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அந்த டேக்லைனை டைப் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட் எல்லாம் மாற்றி போடுறதுக்கு கண்டிப்பாக அவர் டேக்கன் அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ். ஆனால் போஸ்டட் ரேண்டம்லி நம்ம சும்மா அப்படி எடுத்து இப்படி போட்டு போகிற மாதிரி யூஸ் டு ஷோ. பட் தட்ஸ் நாட். நம்ம நினச்சிப்போம், ஓ வா பரவாயில்ல, சும்மா போட்ட ஃபோட்டோ கூட இவ்வளோ அழகாக இருக்கே, பட் நம்மளுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வி கம்பேர் ourselves with the random person who thinks and puts story, but they pretend it's not. இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியாதுன்னு கிடையாது, தே நோ. தெரிஞ்சே வந்துட்டு யூனோ அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் தே ஹேவ் அ செகண்ட் தாட். இந்த தாட்லாம் வந்து இருக்குது, பட் யார் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அவ்வளோவா. இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக், இது மோஸ்ட்லி வந்து டிப்ரெஸ்ட் பர்சன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறவங்களாம் வந்து ரொம்பவே சூட் ஆகும். யூனோ வாட், சீக்ரெட்ஸ் பிஹைண்ட் சேயிங் ஐ எம் ஃபைன். இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் போயிட்டு நார்மலாக வி ஆஸ்க், ஓகே எப்படி இருக்க அப்படின்னா தே சே ஐ எம் ஃபைன். ஆனால் ஐ எம் ஃபைன் அப்படிங்கிற வேர்டுக்கு பின்னாடி தே ஹேவ் செவரல் மீனிங் விச் வி டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. ஆனால் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐ எம் ஃபைன் அப்படிங்கிற வேர்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு மேஜர் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ ஆர் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் டு. இதாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. இதில் இருக்க இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே புரியாது. பிகாஸ் நம்ம சுற்றி கிழமை வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் பண்ணி இருப்பாங்க அண்ட் டோன்ட் ஹேவ் எனி ஃபீலிங்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மட்டும் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளுக்கு வந்து ஏதோ பற்றி யோசிச்சிட்டே இருப்போம். ப்ராபப்ளி ஓவர் திங்கிங் ஆர் ஏதோ விஷயம் பண்ணனால வி ஃபீல் டிப்ரெஸ்ட். இதாக தான் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களா போய் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் தே வெயிட் ஆர் தே எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு ஆஸ்க், உனக்கு என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தெலாம் பார்ப்பாங்க தெரியுமா, ஒருத்தவங்க சும்மா மூணில் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படி சேடாக, இந்த மாதிரி அவங்களாவே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீ சேடாக இருக்க என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியை வந்து அவங்க பண்ணணும்னு சொல்லி ஜென்ரலாக அதை யூஸ் டு திங்க். சில பேர் வந்து இந்த மாதிரி தான் லைக் அவங்க அட்லீஸ்ட் கேட்டாவது இவங்க சொல்லுவாங்க. பட் சில பேர் வந்து ரொம்பவே க்ளோஸான ஃபேமிலி கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ கசின்ஸ் கூட ஆர் த பர்சன்ஸ் ஹூ தே க்ளோஸ்லி பி வித், அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்களோட ஃபீல்ஸ் ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அப்படி என்ன மாதிரி டிப்ரெஷன் அவங்களுக்கு இருக்கும்னு உங்களுக்கு தெரியவும் தெரியாது, பட் தே ஃபீல் சம்திங் பேட். ஆனால் இந்த மாதிரி பர்சன்ஸ் கூட they used to get answer at end of the day. எப்போ தெரியுமா, நைட்டில். நவ் லெட்ஸ் ஸ்டெப் டு த நெக்ஸ்ட் டாபிக். எஸ், இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரெட்ஸ் அபவுட் நைட் ஓவர் திங்கிங். இந்த பர்சன் யாருன்னா நான் தான். பகலெல்லாம் வந்துட்டு வெட்டி முண்டம் அண்ட் வினப்படம் தண்டமாக தான் இருப்பேன். பட் நைட் டைமில் மட்டும் எப்படின்னு தெரியாது, ஏன்னு தெரியாது, கரெக்டாக படுத்து தூங்கலான்னு பார்க்கும் போது தான் வந்துட்டு என் பிரெயின் வந்து அப்படியே ஜெட்டு வேகத்தில் பறக்கும். அது ஏனே தெரியாது. டிஸ்க்ளைமர், ஒன்லி நைட் அவுல்ஸ் கேன் ரிலேட். நான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் நைட் அவுல். ஆக்சுவலி இந்த சேனலில் வந்துட்டு 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு அப்படியே ஒரு பீக் மோட்டிவேஷன் வரும். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஏன்டா இருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலிலேருந்து கட்டி வச்ச கனவு கோட்டெலாம் அப்படியே கழிஞ்சு போயிடும். முக்கியமாக 2 மணிக்கு தான் எல்லா தாட்ஸும் மைண்டில் வரும். ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன விஷயம், ஒரு குட்டி ப்ராப்ளம், இதோ இப்படி சால்வ் பண்ணிடலாம். ஆனால் அந்த டைமில் தான் வந்து அந்த ப்ராப்ளம் கூட ஒரு பெரிய பாறாங்க தெரியும். இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கும் சில விஷயங்கள் விச் வீட் சம்திங் எம்பாரசிங். ஓகேவா, அது வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஞாபகத்தில் வரும். அதை பார்த்து அனுப்பிச்சிட்டு இருப்போம் நம்ம. ஸோ நம்ம ஏன் அதை அப்போ பண்ணாமலே இருந்துக்கலாமே, இட் வாஸ் ஸோ எம்பாரசிங் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இல்லை எனக்கு புரியல, ஏன் சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கேருந்தோ வருது. இன்னொன்று, கிரியேட்டிங் ஃபேக் சினாரியோ. ஆனால் இப்படி ஆகிடும், எனக்கு அப்படி ஆகிடுமோ, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் எனக்கு எக்ஸாம் இருக்கும், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு மைண்ட் எங்கேயோ டைவர்ட் ஆகி போய் எனக்கு நம்ம என்ன கலர் ஹேர் கலரிங் பண்ணலாம், எனக்கு எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம், எந்த சலூன் போகலாம், என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா. அதுக்கடுத்து வந்து ஒரு 2:30 மணி இல்லை 3 மணி போல் தான் வந்து அப்படியே மோட்டிவேஷனும் ஆன் ஆகிடும். அப்படியே ஓகே நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம், சபதம் எடுக்கிறோம், நம்ம இங்கங்கே போகிறோம், அங்கங்கே பண்ணுறோம், அது பண்ணுறோம், சூற விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பக்கா பிளான் பண்ணி வச்சுட்டு மோட்டிவேஷனோட அப்படியே நல்லா படுத்து தூங்குறோம். காலை எழுஞ்சிக்கிறோம், அப்படியே மார்னிங் சாரியும் அழகான காலை பொழுது. ஆமாம், வாட் ஹேப்பன் எஸ்டர்டே? இல்லை புரியல, திஸ் வாட் லிட்டரலி ஹேப்பன். அப்படி நைட் நினச்சதுன்னா மார்னிங் காணாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நான் இருக்கேன். ஏன்னா நம்மளாம் வந்து ஒரே கேங் தான். நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக், இதுவுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், விச் இஸ் சீக்ரெட்ஸ் பீயிங் இன் பப்ளிக். அதாவது நம்ம தனியாக இல்லை ரோட்லேயோ இல்லை ஸ்கூல் காரிடர்லேயோ இங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த எல்லாமே வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் காமிச்சிக்க மாட்டேன். இதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா we pretend that everyone is watching us.
அதாவது சுற்றி இப்போ எல்லாமே வந்துட்டு நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிக்கிட்டு நம்ம அப்படியே ரொம்ப வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளை பார்த்துருவாங்க, இதை பண்ணி பார்த்துருவாங்க, இதை பண்ணி பார்த்தோம்னு சொல்லி நினச்சிட்டே இருப்போம். பட் டு பி ஹானஸ்ட் அங்கே யாருமே வந்து நம்மளை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு முக்கியமாக ஸ்கூல் காரிடோரில் தனியாக நடந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆக்வர்டான விஷயம் மாதிரி ஃபீல் ஆகும். அது ஏன்னு தெரியல. வாட்ஸ் ராங் இன் வாக்கிங் அலோன்? தனியாக நம்ம போயிட்டு வரோம், தப்பே கிடையாது. ஆனால் வந்துட்டு ஒரு 2 பேர் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறனா கூட வந்து போகிறதுக்கே வந்து ஒரு ஃபீல் வரும். எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அது ஏன் எனக்கு இப்போ இருக்கும் புரிஞ்சது கிடையாது. பட் ஐ ஃபீல் எவ்ரி ஒன் வில் பட் ஐ ஃபேஸ் திஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். இன்னொரு விஷயம், டப்பு நம்ம ஒருத்தவங்களை பார்த்துட்டோம், அவங்கள பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வராது. அதாவது ஒன்றுமே கிடைச்சுமா பார்த்து அதே போதும். ஆனால் அப்பன்னு பார்த்து ஐ ஃபர்காட் ஹவு டு ஸ்மைல். எப்படி சிரிக்கணும், இப்படியா சிரிக்கிறது மறந்துடும். இன்னொன்று பெரிய விஷயம் தெரியுமா? ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பறந்து போயிடுவோம். அடுத்த முக்கியமான விஷயம், டோன்ட் நோ ஹவு டு ஆக்ட் நார்மலாக ஆக்ட் பண்ண போகிறோமா? வாட்ஸ் ராங்? அதே மாதிரி ஐயோ பின்னாடி ஹேர் சரியில்லையோ, ஐயோ ட்ரெஸ்ஸு கேவலமாக இருக்கோ, பேகு தொங்கின்னு இருக்கோ, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, யாரும் ஜட்ஜும் பண்ண மாட்டாங்க. பட் நம்மளே நம்மளை வந்து ப்ரிட்டன் பண்ணிப்போம் தட் அதர்ஸ் ஆர் சீயிங் அண்ட் ஜட்ஜிங் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பண்ணுறத விட நம்ம தான் நம்மளை அதிகமாக ஜட்ஜ் பண்ணிப்போம். ஆனால் டு பி ஹானஸ்ட் நம்ம ரொம்ப நார்மலாக தான் இருப்போம். ஆனால் வி திங்க் வி ஆர் நாட். முக்கியமாக இந்த மால்லாம் போகும்போதெல்லாம் வந்துட்டு ஆக்வர்டில் தான் நான் பாதி நேரம் இருப்பேனே. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தீஸ் 5 இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்ஸ் டு யூ கைஸ். அண்ட் இதே மாதிரி வேறு டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா டூ கமெண்ட், நானே படித்து பார்த்துட்டு வில் கோ ஃபார் அ பார்ட் 2. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்டில் மீட் பண்ணலாம். until then do like, share and subscribe. Let's meet in the next video. Bye bye.